இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஆதி சார் இங்க அடிக்கடி வர்றது உங்களுக்கு பிடிக்கல. அக்கம் பக்கத்துல எல்லாம் தப்பா பேசுறாங்க. அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இனிமே அவர் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லணும். அதானே மேடம்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஏன் ஆதிய வர வேண்டான்னு சொல்ல போறேன்? ஆதிய நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன். யாரு என்ன சொன்னாலும் ஆதிய பத்தி எனக்கு தெரியும். இந்த வீட்டுக்கு வரத பார்த்துட்டு ரொம்ப நாளாவே நிறைய பேர் தப்பாதான் பேசுறாங்க. அதனாலதான் நான் இங்க அடிக்கடி வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு சடனா வந்து ஆதி பத்தி யாரும் தப்பா நினைச்சிட கூடாதுல, அதுக்காக தான். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ஊர் 1000 பேசும். அதுக்குள்ள நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு மட்டும் தான் இருக்கணும். ஆனா இதுல எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் அவங்க எதிர்காலத்தை தானே பாதிக்கும். அத மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க பாரதி. ஒரு அம்மாவ நடத்த கெட்டவன்னு சொன்னா அத அந்த குழந்தையால தாங்கிக்க முடியாது இல்லையா பாரதி? ஆனா அதுல நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. ஆதிய கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான். நான் உங்க 2 பேரையும் தப்பா நினைச்சாதான் நீங்க ஃபீல் பண்ணலாம். நான் ஒண்ணும் அப்படி நினைக்கலையே. சரி, வீட்டுக்கு போன டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன், வரேன். சரி. ஆதி, என்னாச்சு? ஒரு முக்கியமான வேலை மித்ரா, நான் போயிட்டு காலைல வந்துடுறேன். ஏ ஆதி, சாப்பிட்டு சரி, சாப்பிட்டு போலாம்ல. இல்லைங்க, ரொம்ப எமர்ஜென்சி, நான் கிளம்புறேன். என்ன ஆதி, ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் இவ்வளோ டென்ஷனா கிளம்பிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். மித்ரா, நான் கிளம்புறேன். ஆதி, உங்களை போக வேண்டாம்னு சொல்லல. அட்லீஸ்ட் எங்க போறேன்னு சொல்லிட்டாவது போலாம்ல. ஆதி, நீ போயிட்டு வா. நீ போயிட்டு வா. நான் வந்து ஆதி, எனக்கு தெரியும், நீ போயிட்டு வா. அதுக்குள்ள எங்க போறேன்னு அதான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன? ஏய், என்ன பாக்குற? இந்த 10 இயர்ஸ்ல நான் என்ன பார்த்ததை விட உன்னை பார்த்ததுதான் ஜாஸ்தி. அதனால நீ என்கிட்ட சொல்ல வரலனாலும் உள்ள என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை யாரு நம்பினாலும் நம்பலனாலும் நான் நம்புறேன். நீ போயிட்டு வா. தேங்க்ஸ் மித்ரா, வரேன். என்ன மித்ரா இதெல்லாம்? பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிடு. உங்க மேல திருட்டு பழி போட்ட அந்த மேனேஜர் சுரேஷ், கோகிலா, அந்த 3 பேரும் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க. இப்பதான் எனக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்டேஷன்ல இருந்து வந்தது. அப்ப எனக்கு தெரிஞ்ச அவங்க நேரா இங்கதான் வருவாங்க. ஐயோ, என்ன அதை சொல்ற? நீங்க பதட்டப்படாதீங்க. டோரை உள்ள இருந்து லாக் பண்ணிக்கோங்க, நான் வெளியில இருந்து பாத்துக்கிறேன். ஏங்க, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அக்கம் பக்கத்துல நாங்கெல்லாம் குடி இருக்கிறதா இல்லையா? ஏப்பா, யார் நீ? எதுக்கு இங்க அடிக்கடி வந்துகிட்டு இருக்க? இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, வேண்டப்பட்டவங்க. ஏன் கேக்குறீங்க? வேண்டப்பட்டவனா யாரு?
அந்த பொண்ணுக்கு நீ அண்ணனா தம்பியா? ஏய், அவ யாரா இருந்தா உனக்கு என்ன? அவ எங்க வீட்டுக்கு வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? பாட்டி நீ சும்மா இரு பாரதி. வா இருக்குன்னா என்ன வேணாலும் பேசலாமா? நீங்க யார வேணா கூட்டிட்டு வந்து கூத்தடிங்க. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்க எங்களுக்கு அது அசிங்கமாவும் இருக்கு, தொந்தரவாவும் இருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, இங்க வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல. தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து போங்க ப்ளீஸ். முதல்ல இவரால நம்ம இந்த ஏரியா விட்டு காலி பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம கௌரவமா வாழ முடியும். வாங்க போலாம். இப்ப நமக்கு நம்ம சேஃப்டி தான் முக்கியம். அந்த ரவுடி பசங்க வர்றதுக்குள்ள நீங்க உள்ளே கதவை லாக் பண்ணிக்கோங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஒரு நிமிஷம் ஆதி, என்ன? நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். புரியல. இல்ல ஆதி, உங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டம் கொடுக்கற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போங்க. பாரதி, அவங்களெல்லாம் மைண்ட்லயே வச்சுக்காதீங்க. நீங்க முதல்ல அந்த டோரை லாக் பண்ணுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஆதி, ப்ளீஸ். நீங்க இங்க இருக்க வேணாம், கிளம்புங்க. பாரதி, நான் பேசுறது உங்களுக்கு புரியலையா? அந்த ரவுடிங்க வந்தா உங்க உயிரே போயிடும். பரவாயில்ல ஆதி, உயிர் போனா பரவாயில்ல, ஆனா மானம் போனா? வேணா ஆதி, நீங்க எங்களுக்கு ஏற்கனவே நிறைய உதவி பண்ணிட்டீங்க, அதுவே போதும். கிளம்புங்க ஆதி. உங்க கால்ல கூட விழற, தயவு செஞ்சு போயிடுங்க. இனி இங்க வராதீங்க ஆதி. அக்கம் பக்கத்துல எல்லாம் குடும்பம் இருக்கு, அது தெரியாம உங்க பாரதி ஒருத்தனை டெய்லி வீட்டுக்கு வர வச்சிட்டு இருக்கா. வேண்டப்பட்டவனா யாரு? அந்த பொண்ணுக்கு நீ அண்ணனா தம்பியா? எங்க வீட்ல இப்படி பொண்ணுங்க எல்லாம் இல்ல. அப்படியே இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை அடிக்கடி வந்துட்டு போக மாட்டான்.